எனக்கு தம்பியை பற்றி தெரியும். ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்கிற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள் அது. தொழுகைக்கு அது வந்து நீங்கள் இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்பில் அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதில் போய் இவ்வளோ தூரம் பீகார்லேருந்து பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான்லேருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. அது விஜயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவரு? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. பூரா எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்தில். மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சான் சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன் இல்லை. உணவை கொடுத்தா சாப்பிடுவேன். அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதிச்சு போய் இஃப்தார் விருந்தில் குறிப்பிய. அது நெத்தியில் திருநீரோட தொப்பியை போட்ட ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதை நான் ரசிக்கலை. அது எல்லாரும் செய்கிறாங்க, அதனால நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை. அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை, நீங்கள் போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை. அதான் அவங்க விருப்பம். நான் செய்கிறதுல யாரும் எங்கள் உறவினரும் நீ வந்தேது என் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிட்றதும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேல வைக்காதீங்க. அது நல்லா இல்லை. வேற